பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் பலம் உள்ளவர்களாயிருந்தாலும் அல்லது முழுவதுமாய் பலனற்று போன நிலைமையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இங்கே ராஜாவாய் இருக்கிற ஆசா ஆண்டவரை நோக்கி சுற்றிலும் படையெடுத்து வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபிக்கிறான், நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை குறித்து ஆசா எப்படி அறிந்து வைத்திருக்கிறார். நாங்கள் பலனற்ற போய் நிலைமையில இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் பலனுள்ள நிலைமையில இருக்கிறோம், ஆனால் நீங்க யாரா இருந்தாலும் உதவி செய்வீங்களே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பலத்தோட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை முழுவதுமாய் பலன் இழந்து போன நிலைமையில் போராடி கொண்டிருக்கலாம். சபையே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரிடத்திலிருந்து உதவி உங்களுக்கு எளிதாய் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லேசான காரியம். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்திற்கு உதவி செய்வது லேசான காரியம். உங்க கையின் பிரயாசத்துல உதவி செய்வது லேசான காரியம். நான் சொல்லுகிறேன், என்னுடைய கண்களுக்கு தான் அது பெருசா தெரியும், டாக்டர்களுக்கு பெருசா தெரியும், ஆனால் அவருக்கு அது லேசான காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சரீரத்தை செக் பண்ணும் பொழுது, ஸ்கேன் ரிப்போர்ட் வரும் பொழுது, அல்லது டாக்டர் செக் பண்ணி பார்க்கும் பொழுது, டாக்டர்களுக்கு ஒரு வியாதி அது ரொம்ப வித்தியாசமா தோணலாம், அது அவர்களுக்கு கடினமாய் தோணலாம், ஆனால் அவர்களுக்கு கடினமாய் தோன்றுகிற அந்த காரியங்களும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவுக்கு லேசான காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு கடினமாய் தோன்றுகிறது, டாக்டர்ஸ்களுக்கு கடினமாய் தோன்றுகிறது, சயின்டிஸ்டுகளுக்கு கடினமாய் தோன்றுகிறது, அரசியல் தலைவர்கள் மற்ற மனிதர்களுக்கு கடினமாய் தோன்றுகிற அத்துணை காரியங்களும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு செய்வது லேசான காரியம். பிரைஸ் காட். செங்கடல் எனக்கு கடினம், செங்கடலை பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய காரியமா தோணும், பின்னாடி பார்வோனை பார்க்கும் பொழுது ஐயோ அவன் அப்படி அப்படின்னு தான் தோணும். நான் சொல்லுகிறேன், செங்கடலும் பார்வோனும் எனக்கு கடினம், ஆனால் அவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யோர்தான் நதி சிங்கத்தை போல் பிரவாகித்து வரும், கரை புரண்டு ஓடும், அதை பார்க்கும் பொழுது எனக்கு கடினம், ஆனால் அந்த யோர்தான் நதி அவருக்கு எளிமையான காரியம், லேசான காரியம். எரிகோ கோட்டை முன்னாடி நிக்குது, இதை எப்படி நம்ம தாண்டறது, இதை எப்படி நம்ம மேற்கொள்றது? எனக்கு எரிகோ கோட்டை ஒரு பெரிய கோட்டையா தெரியும், ஆனால் அவருடைய பார்வையில அது லேசான காரியம். எனக்கு கோட்டையாய் தெரிகிறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன லைன், ஒரு சின்ன கோடு தான் அவருக்கு. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரும், எனக்கு பெரிய பர்வதமா தெரியலாம், எனக்கு பெரிய மலையா தெரியலாம், ஆனா எனக்கு மலையாய் தெரிகிற அத்துணையும் அவர் பார்வையில கடுகை காட்டிலும் குறைவாயிருக்கும். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பலனற்ற போய் நிலைமையில அல்லது கொஞ்சம் பலத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு உதவி அவரிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு தேவையான உதவியும் சோத்திரம் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வருகிறது என்கிற வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு தேவையான ஜெயம்
அவரிடத்திலிருந்து அவரால் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். உதவி செய்வது லேசான காரியம். சொல்லுங்க, என் குடும்பத்திற்கு உதவி செய்வது லேசான காரியம், என் வாழ்க்கைக்கு உதவி செய்வது லேசான காரியம், என் சரீரத்துக்கு அவர் உதவி செய்வது லேசான காரியம், என் கடன் பிரச்சனைக்கு அவர் உதவி செய்வது லேசான காரியம். நீங்கள் அறிக்கை செய்ய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ பிரைஸ் காட்! என்ன அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. கடன் பிரச்சனை எனக்கு தான் கஷ்டம். எலிசாட்ட அந்த தீர்க்கதரிசியின் மனைவி வந்து கேட்கிறா, நிறைய கடன் இருக்குது, என்ன செய்யறதுன்னு யோசிக்கவே முடியல. ஆனா ஆண்டவருக்கு அது ரொம்ப எளிது. ஒரு குடம் தண்ணியை, ஒரு குடம் எண்ணெயை வச்சு எல்லா காலி குடங்களையும் நிரப்பி எவ்வளவு பெரிய அற்புதம். நான் சொல்லுகிறேன், எனக்கும் என் மைண்டுக்கு கடினமா தோன்றுகிற அத்துணை காரியங்களும் அவருக்கு எளிமையாய் தோன்றும். அவருக்கு அது லேசான காரியம். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பினான்சியல்ல, உங்க கையின் பிரயாசத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பேங்குக்கு கஷ்டமா இருக்கலாம், மற்ற இடத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது லேசான காரியம். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. சவுலை பார்த்தா பயம், எங்க எல்லாரையும் கொலை செஞ்சிருவானோ அப்படிங்கிற பயம். நான் சொல்லுகிறேன், சவுளுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு எனக்கு கடினம், ஆனா அந்த சவுளுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவருக்கு ரொம்ப எளிமை, அவருக்கு லேசான காரியம். சபையை நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். உங்க குடும்பத்துல இன்னைக்கும் ஒரு சிலருடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு விட்டு சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் நினைச்சா அவரால் முடியும். அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வது லேசான காரியம், உங்க கணவன் மனைவிக்கு உதவி செய்வது லேசான காரியம், அழுகி போன உங்க சரீரத்துக்கு உதவி செய்வது லேசான காரியம். நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், எனக்கு தான் சிங்க கெபி அப்படின்னா பயம், எனக்கு தான் 7 மடங்கு அக்னியை பார்த்தா பயம், ஆனா அவருக்கு அது லேசான காரியம். அது அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. கோலியாத் கொக்கரிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பயந்து நடுங்கினாங்களா அவன் சத்தத்தை கேட்டு. ஆனால் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர், அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம் இல்லை. ஒருத்தர் வேவு பார்க்க போனவங்க 10 பேர் சொன்ன வார்த்தை, ஏனாக்களின் புத்திரரை போல இருக்கிறாங்க, நாங்க அவங்க பார்வையில வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். நான் சொல்றேன், என் பார்வைக்கு தான் அவன் ராட்சத மாதிரி இருக்கிறான், ஆனா அவர் பார்வைக்கு எறும்ப காட்டுல அவன் சின்னவன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். உதவி செய்வது லேசான காரியம். பலனற்ற நிலைமையில இருக்கிறீங்களா? நிறைய தோல்வியை பார்த்து, நிறைய ஏமாற்றத்தை பார்த்து, நிறைய கஷ்டத்தை பார்த்து, நிறைய வலி வேதனைகளை பார்த்து பலனே இல்லை, நான் பலனற்ற நிலைமையில வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இல்லை, என்கிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்குது, இந்த பலத்தை வச்சுதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் நான் உதவி செய்வேன். பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செவியுங்கள். நீங்கள் செபிக்க அவரிடத்திலிருந்து ஒரு உதவி இறங்கி வரப்போகிறது. ஊராமானா ஷதராமானா, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டப்பா. லேசான காரியம் என்று சொன்னீரப்பா. அவங்க கடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவர்கள் சிறையின் அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, என் ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயத்தை செய்வீராக. எஸ் லார்ட், பலனற்ற நிலைமையில் யார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, கொஞ்ச பலத்தோடு யார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய சரீரத்தில், குடும்ப பரலோகத்தில் இருந்து ஒரு உதவி கடந்து வருவதாக. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால லேசான காரியமாய் அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த உதவி வந்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல கிருபையாய் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.